ஆனா பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. 202 தொகுதியில் வந்து தேசிய ஜனநாயக இறக்கி பிடிங்க எல்லாம். வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் சிறப்பு வாக்காளர் கடைசி நேரத்தில் 10,000 பெண்களுக்கு கொடுத்தது இதெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. இப்போ விசாரிச்ச வரைக்கும் அந்த நிதிஷ்குமார் பேரை கெடுத்துக்கல கடந்த ஆட்சி காலங்களில். அது ஒன்று அவர் சொன்ன மாதிரி ரமேஷ் சகோதரர் ராகுல் சொன்ன மாதிரி 60-70 லட்சம் வாக்காளர்களை வெளியேற்றுறது, இந்த இப்போ எஸ்ஐஆர் சிறப்பு சீர்திருத்தம் இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால பீகாரில் வெற்றி தோல்வி அது நமக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் 4 மாசம் தானே இருக்கு. தாக்கமா ஆக்கமான்னு பார்த்துருவோம், பொறுத்து பார்த்துருவோம். எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம் நாளைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பா தமிழக இல்லை, நான் 17ஆம் தேதி பீகார் தேர்தல் வெற்றிக்கு எஸ்ஐஆர் தான் காரணம் சொல்லி சொல்றாங்க. நானும் அதான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதை ராகுல் திரும்ப திரும்ப சொல்றாரு 60-70 லட்சம் வாக்க இது பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு என்ன ஆச்சோன்னா, இப்போ பீகார்ல எங்க அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தா இங்க எடுத்துக்கலாங்கிறீங்க. ஆனா எனக்கு 13 கேள்விகளை கேட்குறீங்க. இந்த 13 இதை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணுங்கிறீங்க. இப்போ என் அம்மா எங்க ஊர்ல இருக்கா, எங்க அப்பா இல்லை, இறந்துட்டாரு. நான் எங்க அப்பாவோட இறப்பு சான்றிதழ் வச்சிருக்கேன்ல, ஒரு வாக்கை நீக்கி விட வேண்டியது என்ன? இதுக்கு சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ன? போலி வாக்காளர் இருக்கிறாங்கன்னு பேசுறீங்க. எப்ப கண்டுபிடிச்சிய? நேத்து தான் போலி வாக்காளர் வந்திருக்கானா? சரி, நம்ம எல்லாரும் இப்படி பேசுவோம். ஒரு வாக்காளர்ல ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா 1 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த? ஒரு ஆண்டு இருக்கும்போதே இந்த வேலையை ஆரம்பிச்சு இதெல்லாம் சரி பண்ணிட்டு சரி வெளியிட்டு உங்க வாக்கு விடுபட்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் உங்க வாக்கை பதிவு செய்யறதுக்கு விண்ணப்பிங்க அப்படின்னு ஒரு கால அளவு கொடுக்கணும்ல. நீ இப்ப நவம்பர் ஆயிடுச்சு, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில வாக்கு தேர்தல் அறிவிச்சிருவ. பிப்ரவரி 7ஆம் தேதி தான் அந்த வாக்காளரை சரி பார்த்துட்டு வெளியிடுவோன்ற. ஒருவேளை என் வாக்கு விடுபட்டு போச்சுன்னா நான் வாக்கை மறுபடியும் புதுப்பிச்சு என் வாக்கு உரிமையை பெறுறதுக்குள்ள தேர்தல் வந்துடும். அப்ப உனக்கு சேட்டை தானே. இவன் நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? செத்து போனவன் யாருன்னு உனக்கு தேவை இல்லை. டெத் சர்டிபிகேட் வாங்கல. நீ போய் வாக்காளர் தெரியாம தான் இருந்த இவன் நாள். சொல்லுங்க. 4500 வாக்காளர்கள் கொளத்தூர்ல இருக்கிறாங்கன்னு அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. இப்ப 4500 போலி வாக்காளர் வாக்கு செலுத்தி தான் வென்றிருக்கேன். நீங்க அதனால நீங்க உங்க வெற்றி செல்லாதுன்னு சொல்ல தயாரா இருக்கீங்களா? 4.5 ஆண்டு முடிஞ்சு பதவி முடிஞ்சு இப்ப அடுத்து தேர்தலை சந்திக்க போறாரு. இப்பதான் போலி வாக்காளர் இருக்கிறான்னு சொல்ல வரீங்க.